ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரும் அப்புறம் சென்னா இது 2மே சேர்த்து தான் இன்னைக்கு ஒரு சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். என்னதான் இந்த மாரி ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிட்டாலுமே நம்ம வாய்க்கே சம்டைம்ஸ் பிடிக்க மாட்டேங்குது. வீட்ல இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ மிச்சமான பச்சை பயிரும், சென்னாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சுக்கிட்டேன். கூடவே பிரெட் க்ரம்ஸும், சால்ட் மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர் இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாரி ஷேப்ஸாக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து திரும்ப கோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா பேட்டிஸையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே கட்லெட் மாதிரி சாஸில் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஆயிலில் பேன் ஃப்ரை தான் நான் பண்ணுறேன். 2 சைடும் நல்லா குக் ஆனதும் நம்ம இப்போ சாண்ட்விச்க்கு நடுவில் இதை பேட்டிஸாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ரான் ஃப்ரை பண்ணாலுமே போதும் உங்களுக்கு. இதே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ ஒரு தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி ஷேப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ரெட்டுக்கு வந்து சேம் அதே ஷேப்லேயே நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா ப்ரெட்ஸுமே. ஸோ இதுக்கு நடுவில் வந்து சாஸஸ் எல்லாமே இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டொமேட்டோ கெச்சப் மட்டும் கடையில் வாங்கினது. மின்ட் சட்னி மட்டும் நானே வீட்டில் ஜஸ்ட்டு சிம்பிளாக ரெடி பண்ணேன். சில்லிப்பும் அப்புறம் மின்ட் லீவ்ஸ் இது 2 மட்டும் தான் சேர்த்துருந்தேன். ஸோ மின்ட் சட்னியை மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப்பு, சில்லி சாஸு இல்லை எதுனாலும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சாஸ் வேணுமோ மயோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கெச்சப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெடி பண்ண பேட்டீஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ இது எல்லாமே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் வச்சுட்டேன். இது அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்குது. சரி நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டோஸ்டரில் வச்சு இதை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். டோஸ்ட் பண்ணதோ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்த ப்ரெட்டையும் வந்து வச்சு அதுலேயுமே இந்த பேட்டிஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாண்ட்விட்சே ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதே வந்து இன்னும் ஹெல்த்தியாக இது மாற்றின மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஒயிட் ப்ரெட் தான் வந்து எடுத்திருந்தேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட்டில் கூட செய்யலாம். இன்னும் டயட்டில் இருக்கவங்க கூடலாம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் ஆயிலுமே வந்து சேர்க்கல. லைட்டாக வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் அதை பேன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இதில் ஆனியன், வெஜிடபிள்ஸு, கேபேஜ் இதெல்லாம் கூட வச்சு செய்யலாம் போல இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா இதுக்கு மேலே சேவு, சாஸு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் ப்ளெயினாக தான் அன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் குயிக்காகவே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிறத வச்சு தான் இது எல்லாமே செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், கட் பண்ணோன்னே செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஒரு பைட் வச்சேன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.